அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பிள்ளை பிறந்தால் அதற்கு நீங்கள் அதபை கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். ஃபைதா பலக ஃபல்யுஸவ்விஜுஹு, பருவ வயது வந்தால் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இன்று எத்தனையோ வாலிபர்களுடைய உணர்வுகள் பாழாக்கப்படுகின்றன. அவர்களுக்கு வயதுக்கு முன்னால் பாவத்துக்குரிய அனைத்து வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாவங்களை நேரடியாக அனுபவிக்கும் இடங்களை காட்டி கொடுத்துவிட்டு அவர்களுடைய திருமணங்களை பருவ வயதை விட்டு பிற்படுத்துகிறோம். 25 வயதாகிவிட்டது, கேட்டால் அவன் இன்னும் சிறு பிள்ளை தான் என்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தந்தை உலகிலே எதுவும் தெரியாத ஒருவர், கற்று எதுவுமே தெரியாமல் ஆகிவிட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதிலே அடைகின்ற அடைவு என்ன? எங்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பது, பார்வையை பாதுகாப்பது, உணர்வுகளை பாதுகாப்பது, ஹராத்திலிருந்து பாதுகாப்பது. ஒரு ஹராமான தொடர்பு ஒரு நல்ல பிச்சலத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாது. இப்படியான பயங்கரமான நிலைகளை நாங்கள் வீடுகளுக்குள்ளால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பருவ வயது வந்தும் நீங்கள் அவர்களை நிக்காஹ் செய்து வைக்கவில்லை என்றால், அப்படி ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னமா இஸ்முஹு லிஅபீஹி, அதனுடைய பாவத்தின் ஒரு முழு பங்கு அந்த தந்தைக்குரியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு வீடாக சென்று சொல்லுவார்கள், ஜவ்விஜு அப்னாஅக்கும் வலா தஹ்மிலு ஆசாமஹும், நீங்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை திருமணம் செய்து வையுங்கள், அவர்களுடைய பாவங்களை நீங்கள் சுமக்காதீர்கள் என்பார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாலிபன் திருமணத்துக்கு தயாராக்கப்படும் பொழுது அவன் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ அவன் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே அப்படியான தயாரிப்புகள் நடக்கின்றதா? என்னுடைய சூழலிலே நடக்கிறதா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு கணவனுக்குரிய மனைவியாக எப்படியானவளை தேர்ந்தெடுப்பது, அந்த ஜோடிகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று நிறைய ஆண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மனதிலே கோட்டை கட்டிக்கொண்டு எங்கோ போகின்ற பெண் பிள்ளைகளுடைய பரம்பரை சொத்துக்களை இல்லை என்றால் சம்பாதித்து வைத்திருப்பதை கண் வைத்து சூறையாட நினைக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன்தாரிகளாக காட்டிக் கொள்கிறார்கள், வெளிப்பகட்டாக வாழ்கிறார்கள். இதிலே பயங்கரமான நச்சுக்களும் இருக்கின்றன, இவைகளிலே பெரும் பாவங்களும் இருக்கின்றன. எண்ணங்களில் எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதிலே கோட்டை கட்டி ஆண் குழந்தையை வைத்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ தந்தைமார்கள். அதுக்கு பின்னால் ஜோடிகளை வெறும் உலகத்திற்காக அமைத்துக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் நலவை தேட போகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபன்கிஹூஹு ஃபஇன் லம் தஃஅல் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். திர்மிதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது ஒரு திருமண விடயம் வருகிறது, உங்களுக்கு வருகிறது, ஒரு பெண் பக்கம் ஒரு தூது வருகிறது, உங்களுடைய ஆணுக்காக மாப்பிள்ளை கேட்கிறார்கள், அங்கே தீன் சிறப்பாக இருக்கிறது, நற்குணம் இருக்கிறது. இந்த தீனையும் நற்குணத்தையும் அல்லாத வேறெதையோ தேடி அதனை தட்டுவார்களேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபன்கிஹூ, அந்த நிக்காஹை முடித்து வையுங்கள் என்றார்கள். தீனும் நற்குணமும் இருக்கிறதா, நிக்காஹை முடித்து வையுங்கள். இல்லை என்றால் அப்படி தட்டுவீர்களேயானால்
இந்த பூமியிலே பெரிய பித்னாக்கள் பசாதுகள் உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பசாதுகளை எவ்வாறு மூடுவது, இந்த ஜோடிகளிலிருந்து எவ்வாறு நலவு காண்பது? எண்ணங்கள் பிழைத்து விட்டன, நோக்கங்கள் பிழைத்து விட்டன, அடிப்படையை வீணாக்கி வைத்தோம். அதுக்கு பின்னால் எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று சமாளித்துக் கொள்கிறோம். உள்ளே பெரிய பாவங்கள் நடக்க, பெரிய ஓட்டைகள் இருக்க, குடும்ப வாழ்க்கைகள் வெடித்து சிதற, அதுக்கு பின்னாலும் அவைகளை மறைத்துக் கொண்டு வெளிப்பகட்டாக ஒரு சில கொள்கைவாதிகளாக வாழ்ந்து விட்டு மரணிக்க போகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு அல்ல. அல்லாஹ்வுக்கு என்று வாழ்வதானால் அல்லாஹ்வுடைய தீன் தான் எங்களுடைய முழு நோக்கமுமாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் குடும்பத்திலே ஜோடிகளை இணைப்பது அதனை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகள் என்னவென்பதை உணர வேண்டும். அந்த பொறுப்புகள் சரிவர நிறைவேற்றப்பட்டாலே ஒழிய குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக அமையாது. அங்கே வெறும் போலி நடிப்புகள் வெளிப்படையிலே விளங்கிக் கொண்டிருக்கும். குடும்ப வாழ்க்கையுடைய அடிப்படையில் மிகவுமே தேவையான விடயம் அது நற்குணமும் மிருதுவான தன்மை. வீட்டுக்குள்ளால் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். வெளியிலே, மஸ்ஜிதிலே, பஜாரிலே, மக்களுடன் நடத்தையிலே மிகவுமே பண்பாட்டுடன் நடப்பார்கள். நபிமார்களை போன்று தோற்றம் அளிப்பார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே ஃபிரௌன் போன்றிருப்பார்கள், பயங்கரவாதி போன்றிருப்பார்கள். வீட்டிலே எந்த பண்பாடும் கிடையாது, மனைவியுடன் அழகான பேச்சு கிடையாது. என்னிடம் ஒரு முறைப்பாடு வந்தது. அந்த பெண் கூறுகிறார், 20 வருடமாக என்னுடைய கணவன் என்னுடன் அன்பாக பேசியது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரை பார்த்தால் அவர் ஒரு நல்ல மனிதர். வெளியிலே இந்த பெண் இந்த கணவனை பற்றி சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பெண்ணை தப்பாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு கரெக்டர் உள்ளவர். அவருடைய மனைவியை பார்த்தால் அவளுடைய ஆதங்கம் இதுவாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பதை முதலாவது நாங்கள் கற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அந்த வீட்டுக்குள்ளால் நடந்த அமல்களிலிருந்து. அந்த வீட்டுக்குள்ளாலும் பிரச்சனைகள் வந்தன. அல்லாஹ்வுடைய குர்ஆன் இவைகளை பயான் செய்கிறது. சூரத் தஹ்ரீமை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே நபி அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், வீட்டிலே எவ்வாறு நடந்தார்கள், மனைவியிடம் எவ்வாறு நடந்தார்கள். பல மனைவிமார்களை வைத்துக் கொண்டு அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள். ஒவ்வொரு மனைவியும் என்னுடன் தான் கூடுதலான அன்பு வைக்கிறார் என்ற அந்த உண்மையான மனப்பாங்குடன் இருந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை எவ்வாறு அன்பாக வளர்த்தார்கள். நாங்கள் பிள்ளைகளுக்கு பத்வா செய்கிறோம், பிள்ளைகளை விரட்டுகிறோம், பிள்ளைகளுடைய மனதுகளை புண்படுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை குழந்தை பிராயத்திலே துனியாவுடைய மோகம் என்ற நஞ்சை ஊட்டிவிட்டு அவைகள் உலக மோகத்தால் தவித்து பாவங்களிலே ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது அவைகளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பிள்ளையை குறை கூறுகிறோம், பத்வா செய்கிறோம், ஏசுகிறோம், அடிக்கிறோம். நாங்கள் செய்த தவறுக்காக யாரிடம் அடி வாங்க வேண்டும்? யாரிடமாவது போய் என்னுடைய உண்மையான தவறு என்ன என்பதை நாங்கள் ஒரு நாள் சிந்தித்திருக்கிறோமா? இது கமெண்ட்ஸ் யுகமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அபிப்பிராயம் சொல்லுவார்கள், இங்கே அங்கே ஒரு வார்த்தையை பேசி தெரிவார்கள். ஒவ்வொருவரை பற்றி ரீபத் பேசுவது என்பது அது சாதாரண விடயமாகிவிட்டது. பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே, சோசியல் மீடியாவிலே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களுடைய மானங்கள் கீறி கிழிக்கப்படுகின்றன. ஆனால் என்னுடைய தவறு, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் என்ன, நான் அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் நெருங்குகிறேனா தூர விலகுகிறேனா என்பதை பார்க்கக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? எத்தனையோ தாய்மார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள், எத்தனையோ மனைவிமார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சூரா நிசாவுடைய முதலாவது வசனத்திலேயே அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தக்வாவை 2 முறை சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. ஒரே ஆயத்திலே 2 முறை தக்வாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வசியத் செய்கிறான். அந்த 2வது வசியத் என்னவென்பதை நீங்கள் ஒரு கணம் அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் பொறுப்பாக வந்த உங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுடைய விடயத்திலும் உங்களுடைய இரத்த உறவுகளுடைய விடயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஒரு ஆண் ஆணாக இருக்க வேண்டும். அவன் தன்னுடைய மனைவியை பிள்ளையை வளர்க்கும் விடயத்திலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறானோ அதே போன்று தன்னுடைய தாயை தந்தையை உறவுகளை தன்னுடைய இரத்தங்களை பேணும் விடயத்திலே அதே போன்று கரிசனையாக இருக்க வேண்டும். இதனைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்படியான குடும்ப வாழ்க்கை நடக்குமே ஆனால் எந்த ஒரு தந்தையும் எந்த ஒரு தாயும் அவர்கள் ஆதரவற்று சீர்கெட்டு போக மாட்டார்கள். அவர்களுடைய வயோதிபத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அடைவதற்குரிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் நம்மிலே கட்டி எழுப்ப வேண்டும். நிறைய பேர் வாழ்ந்து முடித்து விட்டார்கள், வாழ்ந்து விட்டு ஏங்குகிறார்கள். தான் உலகிலே வாழும் பொழுது செய்த நல்ல அமல்கள், செய்த சதகாக்கள், செய்த தான தர்மங்கள், செய்த ஹஜ்ஜுகள், செய்த கொடுத்த ஜகாத்துகள், இரவிலே நின்று வணங்கிய தஹஜ்ஜுதுகள், அல்லாஹ்வுடைய தொடர்புகள், அல்லாஹ்வின் முன்னிலையிலே அழுத அழுகைகள் எவையுமே தன்னுடைய குடும்பத்தில் பிரதிபலித்தது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுடைய உள்ளத்திலே துனியாவுடைய மோகம் விதைக்கப்பட்டதை விட பல மடங்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே விதைத்தீர்கள். மா ஜஅல அல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. ஒரு மனிதனுடைய உடம்பிலே அல்லாஹு தஆலா 2 உள்ளங்களை வைக்கவில்லை. 2 உள்ளங்களை வைக்கவில்லை என்றால் உலகத்துக்கு ஒரு உள்ளம், அல்லாஹ்வுக்கு ஒரு உள்ளம் கிடையாது. ஒரே உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு ஏற்பட்டால் அங்கே துனியாவுடைய மஹப்பத் கிடையாது. துனியாவுடைய மஹப்பத் ஏற்பட்டால் அங்கே அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகளுக்குள்ளால் குர்ஆனுடைய சூழல், வீடுகளுக்குள்ளால் இபாதத்துடைய சூழல், வீடுகளுக்குள்ளால் இல்முடைய சூழல் இருக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்களை நோக்கி அல்லாஹ் தஆலா வஸ்குர்னா மா யுஸ்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா சூரா அஹ்ஸாபிலே பின்வருமாறு சொல்கிறான். வஸ்குர்னா மா யுஸ்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படுகின்ற அந்த குர்ஆன், ஞாபகப்படுத்தப்படுகின்ற அந்த ஞானங்கள், அவைகளை திரும்ப திரும்ப ஞாபகமூட்டிக் கொண்டே இருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மனைவியை, என்னுடைய குடும்பத்தை வைத்து நான் எப்பொழுது இந்த ஞாபகமூட்டுதல்கள் செய்தேன்? என்னுடைய மனைவி அப்படியான ஒன்றை செய்ய தயாராக இருக்கிறாளா? வீட்டிலே இருந்து பாவங்கள் எப்பொழுது விரட்டப்படும்? வீட்டிலே தியேட்டர்கள் இருக்கின்றன, வீட்டிலே டிராமாக்கள் இருக்கின்றன, வீட்டிலே மியூசிக்கு ஏற்பாடு இருக்கிறது, வீட்டிலே ஜினாவுக்கு ஏற்பாடு இருக்கிறது, வீட்டிலே போட்டோக்கள் தொங்குகின்றன. சிலர் தங்களை உலமாக்கள் என்று சொல்லிக் கொண்டு உருவப்படங்களை வீட்டிலே தொங்க வைப்பது, அதனை ஹலால் என்று நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பேசப்பட வேண்டிய பேச்சு என்ன? இவர்களுடைய தலைப்பு என்ன? உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவர்களை மோட்டிசவாதிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய, அறிவிலே மிகவும் கீழ் மட்டத்திலே இருக்கக்கூடிய, அறிவு என்ற பெயரிலே நுனிப்புள் மேய்ந்த ஒரு கூட்டம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது. அறிவு என்றால் என்னவென்பதற்கு வரைவிலக்கணத்தை முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
என்னுடைய வீட்டிலிருந்து பாவங்கள் விரட்டப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளை பாவம் இல்லாத சூழலிலே வளர வேண்டும், அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய மஹப்பத்திலே வாழ வேண்டும், அதன் மூலம் என்னுடைய பிள்ளை எனக்கு கபருக்குரிய ஒரு தயாரிப்பாக மாற வேண்டும். அது ஒரு நாள் வாழும் காலம் எல்லாம் செய்யும் நல்ல அமல்கள் எனக்கு சேரப்போகிறது, என்னுடைய சம்பாத்தியமாக மாறப்போகிறது. இன்று உலகிலே நாங்கள் நல்ல அதாவது படோடொப்பமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் என்றால், கபரிலே அல்லாஹ்வுடைய அந்த நற்கூலியை அடைவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. அந்த பிள்ளைகள் உலகை அனுபவித்து பாவங்களிலே இருப்பார்கள், அதற்குரிய தண்டனைகள் கபரிலே நம்மை சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படியான அடாவடித்தனங்களில் இருந்து பாதுகாத்து அதனை அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய மஹப்பத்திலே முழுமையான தீனுடைய வாழ்க்கையிலே வளர்த்தெடுத்து ஆளாக்கும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் என்றால், என்னுடைய மனைவி அதற்கு ஒத்துழைக்கிறாள் என்றால், என்னுடைய மனைவியை அதிலே பங்குதாரியாக ஆக்கிக் கொள்கிறேன் என்றால், அதிலே என்னுடைய மிருதுவான தன்மை வீட்டிலே அது ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வென்று என்னுடைய தயாரிப்புகள் அந்த ப்ரொடக்ஷன் அங்கிருந்து வெளியாகின்றது என்றால், இதனை விட ஒரு உன்னதமான நிலை எங்களுக்கு உலகிலே கிடைப்பதும் கிடையாது, மறுமையிலே கிடைப்பதும் கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது, வீட்டு சூழல் என்பது, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அதனை மார்க்கமாக மாற்ற வேண்டும். இதுவே நம்முடைய வெற்றியாக மாறும்.